ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கனெக்ட் வித் காயு. இன்றைக்கி நம்ம சேனலில் பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். மாட்டு பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ. நான் பொங்கலுக்கு எங்கள் அம்மா வீட்டில் இருந்தேன். ஸோ அங்கே என்னென்னலாம் பண்ணினாங்க, எங்கள் ஊர் வில்லேஜில் பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க, அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரவித் மிதிக்காத, இங்கே வா. ரவித் குட் மார்னிங். அம்மா பாரு மேலே. பொங்கல் அன்னைக்கு காலையிலே பார்த்திங்கன்னா சரியான மழையெல்லாம் நின்னதுக்கப்புறமா ஒரு 9 மணிக்கு மேலே தாங்க நாங்கள் கோலமே போட்டோம். அந்தளவுக்கு மழை பெஞ்சிட்டே தான் இருந்தது. எங்கள் அம்மா சூப்பராக கோலம் போடுவாங்க. குட்டியாக கோலம் போட்டாலும் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். ஸோ நாங்கள் மழை எல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு பானை போட்டு 2 சைடு கரும்பு போட்டு கலர் கொடுத்துட்டோம். இதான் நாங்கள் போட்ட கோலம். மார்னிங் பார்த்திங்கன்னா நாங்கள் இடியாப்பம் செஞ்சுருந்தோம். இது சூப்பராக இருக்கும். இதில் நம்ம கரும்பு சக்கரை பழம் அது போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லை தேங்காய் பால் எடுத்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லை பால் சுகர் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லை இது தக்காளி போட்டு தாளித்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லை லெமன் போட்டு தாளித்தாலும் சூப்பராக இருக்கும். இது நாங்கள் சந்தகம் சொல்லுவோம், சேவைன்னு சொல்லுவோம், இடியாப்பம், இப்படி 3 வகையாக சொல்லலாம். நம்ம எப்படி வேணாலும் இது சொல்லிக்கலாம். இதுதாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். சந்தகம், தேங்காய் பால், கொஞ்சம் சக்கரை பொங்கல், அப்புறம் கொஞ்சமாக நாங்கள் தக்காளி போட்டு தாளிச்சிட்டோம், தேங்காய் சட்னி. இந்த பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெவி பிரேக்ஃபாஸ்ட்லாம் கிடையாது, சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட். மாட்டு பொங்கல் பார்த்திங்கன்னா எங்கள் பெரியப்பா வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ணாங்க. எங்கள் பெரியப்பா வீட்டில் மாடு இருக்குது. ஸோ அங்கேருந்து தான் மாடு கூட்டிகிட்டு வீட்டில் பொங்கல் வச்சு மாட்டுக்கெல்லாம் எல்லாம் கொடுத்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் கோலம் போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கல்லெல்லாம் வச்சு பொங்கல் பானை எல்லாம் வச்சு பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா என்னோடய அக்கா, எங்கள் பெரியப்பா பொண்ணு. ஸோ அவள் தான் பொங்கல் வைக்கிறா. நீ யாக்கு. ஸோ எல்லோரும் ஃபேமிலியாக சேர்ந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. குட்டீஸ் எல்லாம் நிறைய இருக்காங்க எங்கள் வீட்டில். ஸோ எல்லோரும் சேர்ந்து பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடியிருந்தோம். மாடெல்லாம் பிடிச்சிட்டு மாட்டுக்கெல்லாம் பொங்கலெல்லாம் கொடுத்து எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணோம். நானும் இதை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறேன். இது வரைக்கும் நானும் மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணதே கிடையாது. மாடெல்லாம் வச்சு நாங்கள் இது வரைக்கும் பண்ணதே இல்லை. வீட்டில் தாங்க. ஸோ இந்த குட்டி பசுமாடு தாங்க எங்கள் வீட்டில் வச்சு எல்லோரும் செலிப்ரேட் பண்ணோம். அண்ணா இப்போ மாடு பிடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க.
பக்கத்துலேயே போய் கையிலேயே எல்லாம் எடுத்து கொடுத்தா. வாழைப்பழம் தொளிச்சு வாயில் வைக்கிறது, அகத்திக்கீரை கொடுக்கறது, தடவி விடுறது, அடிக்கிறதுன்னு எல்லாமே செஞ்சிட்டு இருந்தான். ஸோ பயப்படாமல்
One, two, three. கொஞ்சம் கேப்லயே வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உரியடிக்கிற போட்டி வச்சுருந்தாங்க. இதில் லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. இதுலேயும் வந்து நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவையும் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்களோடு இந்த நிகழ்ச்சி சிறப்புடன் நடைபெற்று வருகிறது. மாலை 4 மணி முதல் இதுவரை நிகழ்ச்சியை கண்டிப்பாக நற்பணிகளுக்கு சார்பில் வாழ்த்துக்கள். நேரம் மண்டல வந்துருக்கு. பார்த்திபன் பரமேஸ்வரன் ரெடியா இருங்க. Baba, all the best. బాబా నువ్వు ముందుకా இல்ல அவர் ஃப்ரெண்ட் ஜஸ்ட் மிஸ் முந்துக்கா 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 டைம் பாத்துங்க.
பாத்துங்க கிட்டத்தட்ட 90% போக வேண்டாங்க, தள்ளி நினைக்குங்க. சூப்பர். ஏங்க சொல்லாம இல்லைங்க. பின்னாடி தள்ளு. அடுத்த போட்டியாளர் தயாராக டைம் அவுட். அடுத்தது காயத்ரி, அதுக்கடுத்து சுந்தராயா. ஆண்களுக்கு இணையாக பெண்களும் வந்து களமிறங்கிய சங்கீதா, பாரதி, காயத்ரிக்கு நட்பு மன்றத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது சுந்தராம்பா ரெடியா இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சுந்தராம்பாள். சுந்தராயோட முடிஞ்சது. மறுபடியும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். அடுத்த சுந்தராயா. முதல் பரிசு காயத்ரி, இரண்டாவது பரிசு சரண்யா, மூன்றாவது சரஸ்வதி. மூவருக்கும் நமது ஊராட்சி உறுப்பினர் திருமதி பெரிய கலைராஜ் அவர்கள் பரிசு வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். முதல் பரிசு காயத்ரி. காயத்ரி இரண்டாவது பரிசு சரண்யா. மூன்றாவது பரிசு சரஸ்வதி. இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆள் கொடுத்துக்கோங்க. நம்ம மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.